ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் ஸ்ரீ சைலேஷ். எல்லோரும் சௌக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன். அரௌண்ட் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக 10th படிக்கும்போது லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அடுத்து இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இருக்குன்னா வெயிட் நம்ம இன்ட்ரோ போடாமல் வீடியோக்குள்ளே போகக்கூடாது, ஓகேயா? அப்போல்லாம் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு மாதிரி வைப்பிங்காக இருக்கும். இப்போலாம் ஐயோ என் வீடியோஸ் பார்க்கும்போது லாடாடா அப்படி போடல அப்படின்ட்டு இலக்கையே தோணுது. ஸோ நம்ம இன்ட்ரோ போயிடலாம். ஏ காய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் பங்காளிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? சௌக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ எல்லாரோட லைஃப்லையும் வந்து ஒரு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க. உங்களுக்கே தோணும், ஐயோ நம்ம லைஃப்பில் வந்து இவங்க தான் ஃபேவரட் பர்சன் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கே தோணும். உங்களுக்கு இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லா வாழ்க்கையிலும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு ஃபேவரட் பர்சன் இருக்காங்க. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பெஷலில் புரியுது. ஓ வாழ்க்கையெல்லாம் ஒரு பொருளாடா இல்லாடா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் காதுக்கிட்ட கேட்குறது எனக்கு தெளிவாக புரியுது. இருக்காங்க, ஓகேயா? அவங்கள பற்றி பேசணும்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன், ஓகேயா? ஸோ அவங்கள பற்றி பேசணும்னா, நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நினச்சேன், சரி ஓகே இந்த பொண்ணு கொஞ்சம் அமைதியான பொண்ணு போலப்பா, அமைதியாக அடக்க உடக்கமாக இருக்கும் போல், என்ன சொன்னாலும் சரி ஓகே அப்படின்னு கேட்டுட்டு போயிடும் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் பேசாதாட்டா தெரியுது, ஐயோ இது அமைதியான பொண்ணு இல்லைப்பா அப்படின்ட்டு பேச தான் தெரிஞ்சிச்சு. கோவம் சட்டுன்னு வரும். நான் என்ன பண்ணாலும் கோவம் சட்டுன்னு வரும். ஆனால் அவளை கோவப்படுத்துகிற மாதிரி தான் நான் பேசுவேன். ஆனால் அது வேண்மணிக்கே பேசுகிற மாதிரி இருக்காது. நான் பேசினாலே அவளுக்கு கோவம் வந்துடும். அந்த மாதிரி நான் அப்படி பேசுகிறேன். என்ன பேசுகிறது எனக்கே தெரியாது. லாஸ்ட் பாட்டுக்கு சும்மா கலாய்ச்சிக்கிட்டே இருப்பேன். கலாய்ச்சா பொசுக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் அந்த கோவத்தை வந்து திருப்பி நான் அவகிட்ட போய் சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயும் படாத பாடு நான் தான் படுவேன். பட்டு இவெல்லாம் இப்படி இருக்காளே, வேண்டாம் இப்படி இருக்கா, ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, ஏன் இவளை போய் கண்டிப்பாக சமாதானப்படுத்தி தான் ஆகணுமா அப்படின்லாம் நான் என்றைக்குமே யோசித்ததில்லை. சார் கோவம்ஸ்னா போய் சமாதானப்படுத்துறதுல அவள் கடப்பேன். அது அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பு அவள். ஸோ எனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது இல்லை, அவளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பு அவள். அப்புறம் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அதுதான் எனக்கு வந்து அவகிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த ஓவர் திங்கர் பர்சன் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி தான் அவள். எதாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாள். அதே மாதிரி நாங்கள் வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்போம். எங்களுக்குள்ளேயே நாங்களே கலாய்ப்போம். அவள் என்ன கலாய்க்க, நான் அவளை கலாய்க்க போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருப்போம். அந்த கலாய் ஓவராக ஒரு கட்டத்துக்கு மேலே தாண்டிருச்சுன்னா அவ்வளோதான், அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும். அவ்வளோதான், என்னை போட்டு ஐயோ அதை பாடுபடுத்துவாள். பட் அதெல்லாம் சரி ஓகே, நம்ம மேலே தான் தப்பு இல்லை, நம்ம தான் கோவப்படுத்தணும், நம்ம தான் செருப்படி வாங்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு தோணும். எனக்கு தோணி அவட்ட திட்டு வாங்கி செருப்படி வாங்கி எல்லாம் வாங்கி அவளை போய் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கொண்டு வருவேன். அது ஒரு 3 நாள் நல்லா பேசுவோம், அடுத்து ஒரு 3 நாள் சண்டை. ஒரு 3 நாள் நல்லா பேசுவோம், அடுத்து 3 நாள் சண்டை. ஃபுல்லாக சண்டை தான் வரும் எங்களுக்குள்ளே. அப்படி ஒரு பாண்டு. ஆனால் என்ன தான் சண்டை வந்தாலும் அவள் என்னை விட்டு போக மாட்டேன், நான் அவளை விட்டு போக மாட்டேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங் இருக்குல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் 2 பேத்துக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, வேறு அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படியே ஒரு நல்ல இதாக போயிட்டுருக்கு. அப்படியே போட்டும், அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஹாப்பியாக இருக்கணும். இந்த வீடியோ உனக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. என்னோடய ஃபேவரட் பர்சன் உனக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இருக்கணும். எதையாவது போட்டு நினச்சிக்கிட்டே இருக்காது, சரியா? எல்லாமே நல்லதாகவே நடக்கும், ஓகேயா? அப்புறம் நான் எப்போவுமே ஆஸ் அ ஃப்ரெண்டாக உன் கூட என்றைக்குமே இருப்பேன், ஓகேயா? வேறு ஏதாவது சொல்லணும்னா எல்லாம் சொல்கிறதுலே எனக்கு தெரியலை. அவ்வளோ பிடிக்கும் உனைய, அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது. வேறு எப்படி சொல்ல தெரியுன்னு எனக்கு தெரியல. யூ ஆர் மை பெஸ்ட் அண்டு குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். என் வாழ்க்கையில் வந்த ஒரு நல்ல பர்சன். நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் மை லைஃப். ஓகே, ஸோ அவ்வளோதான், வீடியோ வெண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது எனக்கு ஒன்று பிடிக்கும், அவ்வளோதான் சொல்ல தெரியுது. என்னால் எவ்வளோ பிடிக்கும்னா இப்படின்னு இன்ஃபினிட்டி, அவ்வளோதான் முடிஞ்சு கதை. இன்ஃபினிட்டி அளவுக்கு பிடிக்கும், அவ்வளோதான், சரியா? ஸோ யூ ஆர் மை ஒன்லி ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, பாய்.